Hello friends, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் இங்கேயும் கொடுத்திருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுத்திருக்கேன். நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சோயாவை சுடு தண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதில் இப்போ தேவையான மசாலா சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு நல்ல கலர் வர்றதுக்காக, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த சோயாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். வெஜிடபிள் ஆயில் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க. சோயாவில் நல்ல இந்த மசாலா எல்லாமே ஃபுல்லு சோயாவில் கோட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. சோயா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறணும். அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சோயா நல்லா ஊறிடுச்சு. நம்ம குக்கரே எடுத்துக்கலாம். குக்கர்லேயே தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதிலே சோயாவே வறுத்து எடுத்துட்டு அதே எண்ணெயில் பிரியாணியும் தாளித்து விட்டுடலாம். நான் இங்கே 1/2 கப் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஆயில் மீடியமாக ஹீட் ஆனோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க சோயாவை சேர்த்திடலாம். சோயாவை நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் நம்ம பிரியாணி போடுறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கிறிஸ்பியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே 65ஆகவே யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் எல்லா மசாலாவும் இருக்கும். இப்போது 2வது பேட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா நிறையா போட்டு எடுத்துட்டோன்னா சொதன்னு ஆகிடும், எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 2 டைமாக நான் போட்டு எடுத்து வச்சு இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம பிரியாணி தாளித்து விட்டுடலாம். நான் இங்கே 2 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 சின்ன சைஸ் பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு டைம் பொரிஞ்ச உடனே நம்ம இங்கே 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நடுவில் கீரி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்திடலாம். இதோட மீடியமாக ஒரு 3 வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அது வெங்காயம் வதக்கிற அளவுக்கு உப்பையும் சேர்த்திட்டு, ஏன்னா முதலே சோயாலே உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு சேர்க்குற போது கொஞ்சம் பார்த்து சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடலாம். இதோட இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு நல்லா இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போனோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு செகண்டுக்கு நல்லா வதக்கணுன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா காய்கறியும் ஒன்று ஒன்றா சேர்த்திக்கலாம். நான் இங்கே கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு இதையும் சேர்த்தி நல்லா ஒரு வதக்கி விட்டுடலாம். இப்போது நம்ம மொத்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சோயாலே உப்பு இருக்குது. வெங்காயம் வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். அதோட காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். இதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது பச்சை பட்டாணியும் சேர்த்திட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லா மசாலாவும் பச்சை பட்டாணியோட நல்லா கோட்டாகி வரணும். இதில் இப்போது 4 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டி தயிரி சேர்த்திட்டு நல்லா இது மசாலாவை பரட்டி விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறணும். இதை நான் இங்கே 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3.25 கப் தண்ணி நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு தண்ணி கொதி வரட்டும். நம்ம மூடி போட்டுடலாம் குக்கரில். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்திடலாம். நான் இங்கே 2 கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சதை சேர்த்திட்டேன். இதோட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்திட்டேன். இதை ஒரு டைம் கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுறணும். இப்போ பார்த்திங்கனாவே தெரியுது, அரிசியெல்லாம் நம்மளுக்கு மேலே தெரியுது, தண்ணியெல்லாம் கம்மியாகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க சோயாவை இதோட சேர்த்திடணும். இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தம்மில் போட்டுடலாம். இதை நான் ஒரு 15 மினிட்ஸு இங்கே லோ ஃப்ளேமில் நான் தம்மில் போடுறேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டை ரெடி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். பட் டீப் ஃப்ரை பண்ணால் ரொம்ப ஆயிலியாக இருக்குங்கிறனால நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ப்ரெட்டை.
இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிவிட்டு கீ போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரியாணி தம் ஆனதுக்கப்புறம் அதோட சேர்த்திடலாம். ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கம கமன்னு நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்திட்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது, உதிரி உதிரியாக இருக்குது. நம்மளோட பிரியாணி கொலையில் ஒன்றும் ஒவ்வொரு அரிசியுமே தனித்தனியாக இருக்குது. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க ப்ரெட்டையும் இதோடு சேர்த்திட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். நிறைய விதமான பிரியாணி ரெசிபீஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வாசனையாக இருக்குது நம்மளோட பிரியாணி. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம பிரியாணி ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.